ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கலகல ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் அதே சமயம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நார்மல் டேஸ்லேயே கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 2 மாதம் வரைக்குமே ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை மெல்ட் பண்ணிவிட்டு அதையும் ரவை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பவுலை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க. ரவை நெய்யில் நல்லா ஊறி வரணும். அடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒரே கப்பாலே மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ரவையை 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெய்யில் ரவை சூப்பராக ஊறி வந்திருக்கும். நெய்யில் ரவையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலகலா செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம பொடி பண்ணோம்ல, அது 3/4 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அரைச்ச சர்க்கரை எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. தென் நம்ம ஊற வச்சுருக்க ரவை அதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. பேக்கரியில் வாங்குற போலவே பர்ஃபெக்டாக வரும். அடுத்து இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்யும்போது ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதிகமாக உப்பு சேர்த்துக்கூடாது, அப்புறம் உப்பு கறிக்கும். ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து பிடிச்சு பாருங்கள். பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வருதில்ல, இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி ட்ரையாக இருக்கும்போது. அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு சப்பாத்தி மாவு போல் நல்லா கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், மாவு கூட பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சு விடுங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவை நம்மளால் பிசைய முடியும். மாவை நல்லா பசஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒன்றாக்கிக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட 1/4 கப் அளவுக்கு பால் இந்த மாவை பிசைறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவை தொட்டு பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை மூடிட்டு ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா ஊறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற போல் இருக்கும் நம்ம கையை வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த மாதிரி மாவை நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கலகலாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது ரெண்டாக பிரியாமல் முழுசாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பிடிச்சிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டை மேலே வச்சு 2 கையாலுமே இந்த மாதிரி மாவை உருட்டணும் அப்படின்னா இந்த மாவு நல்லா தின்னாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும். கலகலா செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம்ல மாவு, அதை கையால் பிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரெண்டாக பிரிஞ்சிடாமல் முழுசாக இருக்கும். பாருங்கள், மாவை இந்த மாதிரி சப்பையாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒட்டினதுக்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையுமே ஒரே சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவில் கலகலா செஞ்சோம் அப்படின்னா எல்லா கலகலாவுமே ஒரே சைஸில் இருக்கும். மாவை கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கட் பண்ண சின்ன சின்ன பீசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காமிக்கிற போல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மாவை உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கலகலா ஷேப்புக்கு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோக் ஸ்பூன் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி வச்சுருக்க மாவை எடுத்து ஸ்பூன் மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மாவு ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல மாவு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இந்த ரோல் பண்ண மாவு அந்த ஷேப்கே இருக்கும், ரெண்டாக பிரிஞ்சிடாது. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே ஸ்பூன் மேலே வச்சு கலகலா ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா மாவையுமே நான் கலகலா ஷேப்க்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன்.
எல்லா மாவையுமே இந்த மாதிரி கலகலா ஷேப்க்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட ஃபோக் ஸ்பூன் இல்லை அப்படின்னா புதுசாக வாங்கின சீப்பில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானா போதும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் வச்சுட்டு அதை அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை ஜல்லிக்கண்டியில் வச்சு எண்ணெயில் போடும்போது கையில் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எண்ணெயை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கையாலேயே கூட சேர்த்துக்கலாம். மாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாமல் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியால் மாவை லைட்டாக எடுத்து விடுங்க. இந்த மாவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வெளியுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி ஒரு டைம் மாவை கலரி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை ஆக விட்டுருங்க. மாவு மேலே பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பபுள்ஸ் இந்த மாதிரி பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாவு கண்டினியூஸாக ஜல்லிக்கரண்டியால் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா மாவு ரொட்டேட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலரில் ஃப்ரை ஆகி வரும். பெரிய கரண்டி யூஸ் பண்ணி கலகலாவாக கலரி விடுறதை விட இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு கலரி விட்டீங்க அப்படின்னா கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கலகலாவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் கரண்டியால் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கலகலாவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போவே இந்த கலகலாவை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இருக்கிற கலரை விடவே எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா கலகலாவுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் லைட்டாக டார்க் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இன்னும் நல்ல கலர் ஆகட்டும் அதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா எண்ணெயிலேருந்து எடுத்து அந்த கலகலாவுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கரைஞ்சி போன கலருக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீதி இருக்கிற மாவையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவிலையுமே நான் கலகலா ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கலகலா ரெடியானதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த கலகலாவுடைய டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது மேலே லைட்டாக பொடி பண்ண சர்க்கரையை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கலகலா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கணும்ல. கலகலாவை நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கையாலேயே எவ்வளோ ஈஸியாக உடைக்க வருது அப்படின்னு. சாப்பிடும்போது சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த கலகலா ரெசிபியை நான் சொன்ன அளவுகளே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுறீங்க. இந்த கலகலாவை அதிகமாக செஞ்சுட்டு நம்ம ஒரு 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.